ஹாய் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ அடுத்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டுங்க. மிக மிக முக்கியமான அப்டேட் ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாப்பில் நம்ம செலக்ட் ஆகிட்டோன்னு வச்சுக்கங்களேன், 32 லட்சங்க வருஷத்துக்கு சம்பளம் கிடைக்க போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐயில் கிரேடு பி ஆஃபீஸர் ரிக்ரூட்மெண்ட் 2025க்கான போஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டாங்க. ஜஸ்ட் 120 போஸ்ட்டு தான் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க. 32 லட்சங்க. எனி டிகிரி படிச்சிருந்தா போதுங்க, இதை அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது நேஷன் வைடு ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப்புங்க. நாடு முழுவதும் ஒரு மரியாதைக்குரிய இந்த ஜாப் கிடைக்க போகுது. கிரேட் பி ஆஃபீஸர் ரிக்ரூட்மெண்ட். எப்படி படிக்கிறதுங்க, என்னென்ன சிலபஸ், எப்படி கட் ஆஃப் கேட்குறாங்க அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இதை கிரேட் அகாடமியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புதுசாக ஒரு அப்டேட் வரதை நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கான ஒரு நெக்ஸ்ட் பேட்ச் செப்டம்பர் 14 சண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? யாரெல்லாம் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்க, எல்லோரும் இதுவாங்க இந்த 9442112979 கிரேட் அகாடமி போஸ்ட்டுக்கு, கிரேட் அகாடமி இன்ஸ்டியூட்டுக்கு கால் பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாமா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கிரேட் பி ஆஃபீஸர் ரிக்ரூட்மெண்ட் 2025 டைரக்ட் ரிக்ரூட்மெண்ட்டுங்க. ஜென்ரல் டிஇபிஆர் டிஎஸ்ஐஎம் அப்படிங்கிற போஸ்ட்டுக்காக. ஸோ 120 வேக்கன்சிஸ், 32 லட்சம் சிடிசிங்க. ஸோ நேஷ்னல் வைடு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அருமையான ஒரு ஜாப் இது. சரிங்களா? ஸோ இது எப்படி படிக்கணும், என்னென்ன செய்யணும் பார்க்கலாம். ஸோ எக்ஸாமுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபேஸ் ஒன் அக்டோபர் 25 நடக்க போது. ஃபேஸ் 2 எக்ஸாமினேஷன் டிசம்பர் 25 2025. அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. செப்டம்பர் 10 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 30 வரைக்கும் இந்த அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் இருக்கும். ஸோ 3 ஃபேஸில் நம்ம செலக்ட் பண்ணி தான் நீங்கள் ஜாப் போவீங்க. ஸோ www.rbi.org.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 32 lakhs அருமையான ஒரு ஜாப்புங்க பர் ஆனம். ஸோ என்னென்ன வரப்போகுது நோட்டிஃபிகேஷன்ஸில் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனுடைய வேக்கன்சிஸ் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ ஜென்ரல் டிஇபிஆர் டிஎஸ்எம் அப்படிங்கிறது ஒரு போஸ்ட் 83, டிஇபிஆர் 17 இல்லை 20. இந்த கிரேட் பி இந்த ஆஃபீஸர் இருக்கிறது கிரேட் பி ஆஃபீஸர் 2025 உடைய அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுடைய கீ நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கணும், முக்கியமானது. ஸோ ஆஃபீஸர் கிரேட் பி அதான் ஜென்ரல் டிஆரில் வந்துடுறாங்க. அதே மாதிரி டிபிஆர் 17 போஸ்ட்டு, டிஎஸ்ஐஎம் 20 போஸ்ட்டு. சரிங்களா? இந்த எக்ஸாமினேஷன்ஸுடைய அதாவது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன்ஸ் டிசம்பர் 10லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது இல்லையா? செப்டம்பர் 10லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. 30 வரைக்கும் இருக்கும். ஃபேஸ் 1 ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபார் தி ஜென்ரல் அக்டோபர் 18. ஃபேஸ் 1 ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபார் தி டிஇபிஆர் டிஎஸ்ஐஎம் போஸ்ட்டுக்கு அக்டோபர் 19. ஃபேஸ் 2 ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்துக்குமே டிசம்பர் 6. ஃபேஸ் 2 ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லையா டிசம்பர் 7. ஸோ இந்த டேட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னவாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஜென்ரலுக்கு 21 to 30 இயர்ஸ் நீங்கள் ஏஜ் இருக்கணும். ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன்ஸ், எஸ்சிஎஸ்டி 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், எம்ஃபில் பிஹெச்டி ஹோல்டர்ஸ் இருந்தீங்கன்னா 2 or 4 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தெரியுங்களா? போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் எனி டிசிப்ளின் வித் 55% மார்க்ஸ். ஆப்ஷன் 2 கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் டிகிரி இன் எனி டிசிப்ளின் 60 மார்க்ஸ். அப்போ எனி டிகிரி இருந்தாலே போதும், அப்ளை பண்ணிடலாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அருமையான போஸ்ட்டு. ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் 80 கொஷின்ஸ் 80 மார்க்ஸ் 25 மினிட்ஸ் தான் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ரீசன் எபிலிட்டி 60 கொஷின்ஸ் 60 மார்க்ஸ் 45 மினிட்ஸ். இங்கிலீஷ் லாங்குவேஜ் 30 கொஷின்ஸ் 30 மார்க்ஸ் 25 மார்க்ஸ். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 30 questions 30 marks 25 minutes. Totally 200 questions 200 marks 120 minutes நீங்கள் கரெக்ட் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல்
ஸோ குவாலிஃபையிங் இன் நேச்சர் த மார்க்ஸ் do not count ஃபார் தி ஃபைனல் மெரிட். இந்த எடுத்துக்க மாட்டாங்க இந்த கோர்ஸ், ஆனால் வந்து குவாலிஃபை தான். 1/4 the negative marks for wrong answers. ஸோ ஆன்லைன் அப்ஜெக்டிவ் டெஸ்ட் அவைலபிள் இன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தாங்க, நம்மளுடைய ரீஜனல் லாங்குவேஜில் இல்லை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும். சரி, ஃபேஸ் 2 மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். எக்கனாமிக் அண்ட் சோசியல் இஷ்யூஸ் பேப்பர் 1 50% அப்ஜெக்டிவ் 50% டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். அதே போல் 30 MCQ + 4 டிஸ்கிரிப்டிவ், டியூரேஷன் 30 + 90 minutes, 100 marks. பேப்பர் 2 இங்கிலீஷ் ரைட்டிங் டிஸ்கிரிப்டிவ் தான் ஃபுல்லாகவே 3 questions அப்படியே எஸ்ஸை ரைட்டிங் எழுதியிருக்கணும். பேப்பர் 3 ஃபினான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருக்கணும். ஸோ 100 marks, டோட்டலி 300 marks, 240 minutes. ஸோ மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கிரிப்டிவாக இருக்குது. ஃபேஸ் 3 தான் இன்டர்வியூ. ஸோ சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து ஜஸ்ட் குவாலிஃபை தான், அதில் மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் இன்டர்வியூவில் 75 marks கொடுக்குறாங்க. ஸோ லாங்குவேஜஸ் ஒன்லி எதர் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூவில் அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ டீட்டெயில்ஸாக அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிலபஸ் டீட்டெயில். இந்த ஃபேஸ் 1 சிலபஸில் பாருங்கள், ஜென்ரல் அவேர்னஸ் அதுங்க 80 marks சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாருங்கள். நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் நியூஸ், ஃபினான்சியல் எக்கனாமிக் நியூஸ், RBI SEBI அனௌன்ஸ்மெண்ட், பேங்கிங் செக்டர்ஸ் அப்டேட்ஸ், ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ், அவார்ட்ஸ், ஆனர்ஸ், ஸ்போர்ட்ஸ், என்டர்டெயின்மெண்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேன்னு இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கு இல்லையா, அது பேங்கிங் டேர்ம்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ், கவர்னர்ஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் டேட்ஸ், நேஷனல் பார்க்ஸ், சென்ச்சுரிஸ், கண்ட்ரிஸ் அண்ட் கேபிட்டல்ஸ், கரன்சிஸ், எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் இருக்க முடியாது. ஸோ ரீசனிங் எபிலிட்டி நம்மளுக்கு தெரியும் இல்லையா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பசல்ஸ், லோஜிக்ஸ், இன்இக்வாலிட்டிஸ், கோடிங், டீகோடிங், கேஷன்ஸ், பிளட் ரிலேஷன்ஸ், டேட்டா சஃபிஷியன்சி, ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன், மெஷின்ஸ், இன்புட், அவுட்புட், ஆல்மோஸ்ட் இந்த பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு இல்லையா அதுக்கான ரீசனிங் கம்ப்ளீட்டாகவே கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி லாங்குவேஜஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜஸ், ரீடிங் காம்பினேஷன்ஸ், கிளாஸ் டெஸ்ட், எரர் டிடெக்ஷன், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், பேரா ஜம்பிள்ஸ், வெக்காபுலரிஸ், ஃப்ரேசல் வெர்ப்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ். ஆப்டிடியூட் எடுத்துக்கிட்டோம்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷனே ஃபஸ்ட்டாகவே வச்சுருக்காங்க. நம்பர் சீரீஸ், சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட், டைம் அண்ட் ஒர்க், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், மிக்சர்ஸ் அப்படின்னா ஆல்மோஸ்ட் பேங்க் எக்ஸாம்ஸுடைய சிலபஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கு. பேப்பர் 2 சிலபஸ் எடுத்துக்கிட்டோன்னா எக்கனாமிக் அண்ட் சோசியல் இஷ்யூஸில் கம்ப்ளீட்டாக எக்கனாமிக் வந்துடுதுங்க. எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர், இந்தியன் எக்கனாமி, growth and development, inflation, monetary policy, fiscal policy, balance payment, banking systems, capital markets, globalization impacts. Social issues பார்த்தீங்கன்னா social structures in India, poverty and employment, education, health, gender issues, rural development, environmental concerns. பேப்பர் 2 இங்கிலீஷ் எஸ்ஸே ரைட்டிங் எப்படி இருக்கும், ப்ரிசைஸ் ரீடிங், சம்மரைஸ்டு கிவன் பேசேஜ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதுதான். அதே மாதிரி ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அனலைசிஸ் கொடுக்கும். எஸ்ஏ ரைட்டிங்ஸ் வந்து கரண்ட் டாபிக்ஸ் 300 to 400 to 500 வேர்ட்ஸ் இருக்கும். பேப்பர் 3 எடுத்து பாருங்கள், ஃபினான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஃபினான்ஸில் வெல் விஷரா, அது ஃபினான்ஸில் வந்து டெக்னிக்கலி சவுண்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிராக் பண்ணலாங்க. ஸோ ஃபினான்ஷியல் சிஸ்டம் அண்ட் மார்க்ஸ், பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ், capital structure, working capital management, risk management, corporate finance, investment analysis, management topic, the principles of management, so organizational behavior, leaderships, motivations, human resource management, corporate governance, business ethics, communication. கிட்டத்தட்ட இந்த எம்பிஏ படிக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே இந்த மேனேஜ்மெண்ட் டாபிக் வந்து டோட்டலாக கவர் ஆகுது. சரிங்களா? சேலரி ஸ்ட்ரக்சர் சும்மா இல்லைங்க. ஸோ எஃபெக்டிவ் சேலரி ஸ்ட்ரக்சர் பாருங்கள், 32 lakhs சிடிசி கொடுக்குறாங்க. எவ்வளோ அலௌன்ஸ் பாருங்கள், கிராஸ் சேலரியே 18 lakhs per annum, மந்த்லி அலௌன்ஸ் 12 lakhs per annum, ஆனுவல் பெனிஃபிட்ஸ் 2 lakhs per annum, டோட்டலி சிடிசி 32 lakhs per annum. இது இல்லாமல் அலௌன்ஸ் இருக்குது, கீ அலௌன்ஸ், டியரன்ஸ் அலௌன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலௌன்ஸ், சிட்டி காம்பன்சேட்டரி அலௌன்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், லீவ் ட்ராவல் கன்செஷன்ஸ், ப்ராவிடென்ட் ஃபண்ட் கிராஜுவிட்டி. இதே சொல்கிறோம் தெரியுமா, இதெல்லாம் இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டோன்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம இந்த ஜாப்பை வாங்க முடியும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வரோம். ஸோ எனி டிகிரி இல்லையா, எனி டிகிரி இருந்தால் போதுமே. என்ன செய்ய போகிறீங்க அந்த வேலையில் போய்?
ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா பாலிசி ஃபார்முலேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணுமா, அதுக்கு அது என்னென்ன உங்களுடைய ஜாப் ப்ரொஃபைல் கொடுக்குறாங்க. பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் சூப்பர்விஷன்ஸ், கரன்சி மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் கிரீவன்ஸ் ரெடர்ஸ். இது டிபிஆர் அங்கே பார்த்தோம்ல, டிபிஆர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் பாலிசி ரிசர்ச். ஸோ எக்கனாமிக் ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணும், மானிட்டரி பாலிசி சப்போர்ட் பண்ணும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா கம்பைலேஷன்ஸ், ரிப்போர்ட் ப்ரிப்ரேஷன் ஃபார் பாலிசி டிசிஷன். இன்னும் டிஎஸ்எம்ஐஎம் பார்த்தோம்ல, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட்டில் டேட்டா மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டிங், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், டேட்டா பேஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ இதுக்கான பொசிஷன்ஸ் பாருங்கள். மேனேஜர் போஸ்ட்டுன்னு தான் இனிஷியல் போஸ்ட்டு கிரேட் பியாக இருக்குது. அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு ஆஃப்டர் 7 இயர்ஸ் குரூப் சியில் போய் கிரேட் சியில் போயிடுறீங்க. டெப்டி ஜென்ரல் மேனேஜர் ஆஃப்டர் 4 இயர்ஸ் கிரேட் டிக்கு போயிடுறீங்க. ஸோ ப்ரொமோஷன் ஜென்ரல் மேனேஜர் ஆஃப்டர் 4 இயர்ஸ் கிரேட் இ, சீஃப் ஜென்ரல் மேனேஜர் ஆஃப்டர் 4 இயர்ஸ் கிரேட் எஃப், பிரின்சிபல் சீஃப் ஜென்ரல் மேனேஜர் கிரேட் ஜி. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கூட போக முடியும் பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். டெப்டி கவர்னர் கூட ஆகலாமா. ஸோ கவர்மெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க, புரியுதுங்களா. ஸோ எப்படி அருமையான போஸ்ட்டுங்க. ஸோ கட் ஆஃப் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் பேஸ்ட் ஆன் தி கட் ஆஃப்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. ஸோ 2024, 23, 22, 2020, 2019. ஸோ ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸில் எப்படி கட் ஆஃப்ங்கிற ஒரு அனாலிசிஸ் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ இட் இல்லையா, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஓபிசி இல்லையா, அவங்க வந்து 3 to 5 மார்க்ஸ் பிலோ தி ஜென்ரல் இருக்காங்க, 8 to 12 மார்க்ஸ் பிலோ தி ஜென்ரல். எஸ்டி வந்து 10 to 15 மார்க்ஸ் பிலோ தி ஜென்ரல். ஸோ ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் எவ்ரிதிங் ட்ரைனிங் எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க பக்காவா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாப் செலெக்ஷன் ஆகிட்டிங்கன்னா ஸோ அருமையான போஸ்ட்டுங்க அது. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ராசஸ் எவ்ரிதிங்குமே வந்து நீங்கள் அந்த rbi.org.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா ஸோ அருமையான சிறப்பான நல்ல ஒரு மதிப்பு தகுந்த ஒரு அருமையான ஜாப், சரிங்களா. ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணலாமா. ஆல் தி பெஸ்ட். அடுத்த ஒரு நம்ம அப்டேட்டில் வரைக்கும் வெயிட் பண்ணுறவங்க அனைவரும் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெகுலராக வந்து எங்களுடைய வீடியோவை வாட்ச் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் பார்க்கலாம்.